ஒரு ஹெல்தியான டேஸ்டான இன்ஸ்டன்ட் ராகி தோசை, அது ரவா தோசை ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. வீட்ல இட்லி மாவு தீர்ந்துட்டா கவலைப்படவே தேவையில்லைங்க. இந்த ராகி மாவு இருந்தா போதும், உடனடியா தோசையை ரெடி பண்ணிடலாம். இப்ப நம்ம 1.5 கப் ராகி மாவு கூட 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் ஊத்தி நல்லா கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம். மாவோட பதம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவா தோசைக்கு இருக்கிற மாதிரி நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். தோசைக்கல் நல்லா சூடான உடனே ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பொடியா நறுக்கின வெங்காயத்தை மேல தூவிக்கலாம். இப்போ இந்த ஆனியன் மேல நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற மாவை எடுத்து ரவா தோசை ஊத்துற மாதிரி ஊத்திக்க வேண்டியதுதான். இது வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுங்க. நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். மேல லேசா கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஒரு 2 நிமிஷம் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ரவா தோசைக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. நீங்க ஒரு முறை வீட்டுல செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. தேங்காய் சட்னி கூட சேர்த்து